வணக்கம் கும்பராசி நண்பர்களே. சனி பகவான் பராபவ ஆண்டான 2026 மீனராசியில் வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த வக்கர பயணம் 2026 ஜூலை 27 முதல் 2026 டிசம்பர் 11 வரை சுமார் 138 நாட்கள் நிகழ உள்ளது. கும்பராசிக்கு ராசிநாதன் லக்னாதிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியான விரையாதிபதி இரண்டுமே சனி பகவான். 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் வக்கரகதி அடைகிறார். கும்பராசிக்காரர்கள் தற்போது 7.5 சனியின் இறுதி கட்டமான குடும்பச்சனி அல்லது பாதச்சனி காலத்தை கடந்து வரக்கூடிய இந்த வேளையில் இந்த சனியின் வக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது 7.5 சனியின் இறுதி கட்டம் நடைபெற்று வருகிறது. 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் சனி பகவான் என்ன செய்கிறார் என்றால் வக்ரகதியாக பின்னோக்கி நகர்தல் அடைவதால் பாதசனியால் ஏற்பட்டு வந்த கடுமையான கெடு பலன்கள், பண நெருக்கடிகள் மற்றும் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் தற்காலிகமாக குறையும். கடந்த சில மாதங்களாக உங்களை வாட்டி வதைத்த மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார தேக்க நிலை மாறி ஒரு தற்காலிக நிம்மதியும் மூச்சு விடக்கூடிய இடைவெளியும் கிடைக்கும். அதே போல் 2ஆம் இடத்து சனியின் வக்கர நிலையால் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் உறவினர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் ஓரளவுக்கு குறையும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது உங்களது பேச்சுக்களில் நிதானமும் கனிவும் கூடும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். விரையாதிபதி 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வக்கரம் பெறுவதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளும் திடீர் விரயங்களும் கணிசமாக குறையும். முடங்கி கிடந்த பூர்வீக பண வரவுகள் அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் கைக்கு வந்து சேர வாய்ப்பிருக்கிறது. புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்த வழி பிறக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிலவி வந்த தேக்க நிலை மாறும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதில் சில இழுபறிகள் அல்லது தற்காலிக தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் அவை நல்லபடியாகவே முடியும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருந்த வேலை பளு மற்றும் மன அழுத்தம் சற்று குறையும். கடந்த சில மாதங்களாக பணியிடத்தில் நிலவி வந்த தேவையற்ற இடமாற்றங்கள் மற்றும் அலுவலக அரசியல் தற்காலிகமாக பின்வாங்கும். உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் மற்றும் பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் மெதுவாக நகர்ந்தாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதசனியால் ஏற்பட்டு வந்த கால் வலி, முழங்கால் வலி மற்றும் கண்கள், பற்கள் சார்ந்த உபாதைகள் இந்த காலத்தில் ஓரளவுக்கு குறையும். நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்த தூக்கமின்மை மற்றும் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு கூடும். என்றாலும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் நிலவி வந்த தேவையற்ற மன உளைச்சல்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு இது உங்களது பேச்சுக்களுக்கு உங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும். உங்களை பற்றி கிளப்பப்பட்ட வதந்திகள் தற்காலிகமாக ஓயும். பழைய ஆதரவாளர்கள் மீண்டும் உங்களுடன் கைகோர்ப்பார்கள். என்றாலும் எதிரிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய கவனிப்பு திறனும் நினைவாற்றலும் மேம்படும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு சற்று தாமதத்திற்கு பின் நல்ல செய்திகள் வந்து சேரும். சோம்பலை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்தினால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் வேண்டும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மற்றும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மன வலிமையை கூட்டும். ஆதரவற்ற முதியோர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உணவு, போர்வைகள் அல்லது காலணிகளை தானமாக வழங்குவது சிறந்த பலனை தரும்.